திசை இருக்கு சொல்லுங்க. 4 சார். 8 சார். 8 சார். ஸோ யாராவது அங்கே நாய்ஸ் சத்தம் இறைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கோங்க. ஏன்னா இருக்கக்கூடிய ரிமைனிங் ஒரு 28 கேண்டிடேட்க்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ எல்லாரையும் மியூட்ல போடுறேன். யாராவது ஆன்சர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்கா அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. டைரக்ஷன் வந்து 4 டைரக்ஷன்ஸ். ஓகே, 4 டைரக்ஷன்ஸ் இருக்கு. என்னென்ன இருக்கு? ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். ஈஸ்ட், வெஸ்ட், நார்த் அண்ட் தென் சவுத் இல்லைங்களா? ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும், கிழக்கு, மேற்கு, வடக்கு மற்றும் தெற்கு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 முக்கியமான திசைகள் சரிங்களா? இருக்கக்கூடிய திசைகள் அப்படின்னாக்கா 4 மட்டும்தான். அந்த 4 டைரக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். மீதி இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சபார்டினேட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 டைரக்ஷனை சேர்த்து பிரித்து நடுவில் இருக்கக்கூடிய பகுதியை. ஸோ இப்போ உதாரணத்துக்கு கவனிங்க, நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். ஸோ இப்போ பாருங்க, வழக்கமாக கிராஃப் இப்படி மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ ஈஸ்ட், அதுக்கு எதிர்ப்புறத்தில் இருக்கிறது வெஸ்ட். ஸோ டாப்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்த் இருக்கும், அண்ட் தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சவுத் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதில் ஏதோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழப்பங்கள் இருக்க போகிறது கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஈஸ்ட் அண்ட் நார்த், அதாவது கிழக்கு மற்றும் வடக்கு, அது இரண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 90 டிகிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 90 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ அடுத்தது பாருங்க. ஸோ இப்போ இந்த கிராஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பகுதியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன டைரக்ஷன்? வடகிழக்கு இல்லைங்களா? எஸ் சார். ஸோ இப்போ இந்த டைரக்ஷன் என்னன்னு மென்ஷன் பண்ணுவோம்? தென்கிழக்கு சார். ஓகே, அப்போ இந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா வடமேற்கு. ஸோ இந்த டைரக்ஷன் தென்மேற்கு அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்காக இருக்கக்கூடிய திசைகளை பற்றி பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த 2 டைரக்ஷனுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் எவ்வளோ இருக்கு? ஸோ இந்த 2 டைரக்ஷனுக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் அதே 90 டிகிரி தான். சரிங்களா? சரிங்களா, புரியுதா? எஸ் சார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுல இந்த டைரக்ஷன் ஆட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வடமேற்குக்கும் கிழக்குக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் எவ்வளோ இருக்கு? அது எப்படிப்பா உங்களுக்கு? இந்த நார்த் அண்ட் ஈஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் 90 டிகிரி இருக்கும். ஸோ இப்போ வடமேற்கு, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 90 டிகிரி இருக்கு. இங்க இருக்கக்கூடிய 90 டிகிரில பாத்தீங்கன்னாக்கா ஒரு 45 டிகிரி தான். 45 டிகிரி. சரிங்களா? ஸோ 90 டிகிரி பிளஸ் 45 டிகிரி பாத்தீங்கன்னாக்கா 135 டிகிரி. ஸோ கொஸ்டின் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 90 டிகிரி ஆஸ் வெல் அஸ் 135 டிகிரி. ஸோ இதை கொடுத்து உங்களுக்கு குழப்பறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் 135 டிகிரி அண்ட் 90 டிகிரி அந்த டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 2 டேர்ம் இருக்கு இல்லைங்களா, தெரியுமா? கடிகாரம் சுற்றும் திசை, கடிகாரம் அதாவது வலஞ்சுழி இடஞ்சுழி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷன் இதை வலஞ்சுழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் இதை இடஞ்சுழி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி கொஞ்சம் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க. லெஃப்ட் ரைட்
ஸோ இந்த ரெண்டு வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் முக்கியமான டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ லெஃப்ட்டுக்கு தமிழ் என்ன சொல்லுவோம்? இடது சார். ஸோ லெஃப்ட்டுக்கு இடது சொல்லுவோம், ரைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க வலது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே குழப்பமா இருக்கும். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னாக்க கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல மட்டும்தான் வரும். ஸோ அதாவது நம்ம இங்கிலீஷ்ல போயிட்டு அங்க இடது வலது தெரியாம வந்து பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ இடது அப்படின்னாக்க லெஃப்ட், வலது அப்படின்னா ரைட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் டெர்மினாலஜிஸ். மற்றபடி இதுல இருக்கக்கூடிய கால்குலேஷன் அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க ஜஸ்ட் கூட்டல் கழித்தல் அது மட்டுமே தான் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு காம்ப்ளெக்ஸான கால்குலேஷன் எதுவுமே வராது. சரிங்களா? ஸோ இப்போ டைரக்ஷன்ஸ் உண்டான இதோட அடிப்படை புரிஞ்சதா என்ன அப்படின்ட்டு? எஸ் சார். சரி, பார்க்கலாங்களா? நம்ம கொஸ்டின்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கொஸ்டினை எப்பயுமே படிக்கும் போது தெளிவாக படிச்சிடுங்க. அதாவது ஒரு இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா டவுட் இல்லாமல் அதுக்காக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Q என்பவர் மேற்கு நோக்கி 20 மீட்டர் தொலைவு நடந்து பின் இடப்பக்கம் திரும்பி 20 மீட்டர் தொலைவு நடந்தார். பின்னர் அங்கிருந்து வலப்பக்கம் திரும்பி 20 மீட்டர் தொலைவு நடந்து மீண்டும் வலப்பக்கம் திரும்பி 20 மீட்டர் தொலைவு நடந்து முடித்தார் எனில் தற்போது புறப்பட்ட இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் இருப்பார்? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸோ இதை நம்ம மைண்ட்லேயே கால்குலேட் பண்ண முடியுமா? முடியும் அப்படின்னாக்கா நீங்க ரொம்ப எக்ஸ்பர்ட் லெவல் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அது எரர் வரும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் நம்ம போட்டு பார்க்கறது பிரச்சனை கிடையாது. இதை உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு அதிகபட்சம் எவ்வளவு டைம் எடுக்கும்னு நினைக்கிறீங்க? 5 மினிட்ஸ்ல தெரியல. உங்களுக்கு லெஸ் தென் 30 செகண்ட்ஸ் 30 செகண்டுக்கு குறைவாக தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொடுத்துருக்கக்கூடிய கேள்வியை சால்வ் பண்றதுக்கு எழுதக்கூடிய நேரமா இருக்கும். சரிங்களா? சரி, பார்க்கலாங்களா எப்படி சால்வ் பண்றது அப்படின்ட்டு. ஸோ Q என்பவர் மேற்கு நோக்கி 20 மீட்டர் தொலைவில் நடக்கிறார் ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு மேற்கு திசை எது அப்படின்னு சொல்லி தெரியணும். ஸோ நம்ம மேப் வரைஞ்சிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இது வடக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல தெற்கு, கிழக்கு அண்ட் தென் மேற்கு. சரிங்களா? ஓகே தானே? ஸோ எனக்கு கொஞ்சம் லெஃப்ட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வலது இடது கன்ஃபியூஸ் ஆகும். ஏதாவது தப்பா போட்டா நீங்க கரெக்ஷன் பண்ணுங்க. ஸோ இப்போ Q என்பவர் மேற்கு நோக்கி 20 மீட்டர் தொலைவு நடந்து போறார் ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ மேற்குனா எந்த டைரக்ஷன்? ஸோ இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைரக்ஷன் நிற்கிறாரு. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இங்கிருந்து 20 மீட்டர் டைரக்ஷன்ல பார்த்தீங்கன்னாக்கா நடந்து போறாரு. எந்த டைரக்ஷன்ல? மேற்கு பக்கமா. ஸோ இப்போ பாருங்க, மேற்கு பக்கமா 20 மீட்டர் தொலைவு நடந்து போயிட்டாரு. ஸோ அடுத்தது பின் இடப்பக்கம் திரும்பி. ஸோ இடப்பக்கம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம்? லெஃப்ட். பாருங்க, இடது அப்படின்னா லெஃப்ட், வலது அப்படின்னா ரைட். சரிங்களா? இப்ப இடப்பக்கம் திரும்பி 20 மீட்டர் தொலைவு நடந்தார். பாருங்க, இடப்பக்கம் திரும்பி 20 மீட்டர் தொலைவு நடந்துட்டாரு. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டா இருக்கணும் அப்படின்னா தேவையில்ல, ஒரு தோராயமான மதிப்பீடு போட்டாலே போதும். ஸோ அதுக்கப்புறம் பின்னர் அங்கிருந்து வலப்பக்கம் திரும்பி 20 மீட்டர் தொலைவு நடந்தார். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்க சவுத்தை ஃபேஸ் பண்ண மாதிரி நிக்கிறாரு இல்லைங்களா? இப்போ இங்கிருந்து வலப்பக்கம் திரும்ப, வலப்பக்கம்னா ரைட் சைட். சரியா? ஸோ ரைட் சைட் திரும்பி அங்க ஒரு 20 மீட்டர் தூரம் நடக்கிறாரு. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க, மீண்டும் வலப்பக்கம் திரும்பி 20 மீட்டர் தொலைவு நடந்து முடித்தார். ஸோ வலப்பக்கம் அப்படின்னாக்க ரைட் சைடு இல்லைங்களா? ஸோ வலது பக்கம் திரும்பி 20 மீட்டர் தொலைவு நடக்கிறாரு. ஸோ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? இப்ப தற்போது புறப்பட்ட இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் இருப்பார்? ஸோ அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருக்கு? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா புறப்பட்ட இடம் இல்லைங்களா? ஸோ எக்ஸ் குறியீடு போட்டு ரவுண்ட் போட்டுருக்கோம் பாருங்க, இதுதான் அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இப்போ இங்கிருந்து அவரோட என் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க இருக்கு. ஸோ இப்போ இதை நீங்க எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஒவ்வொரு இடத்துக்கும் பேர் வச்சுக்கலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இதை A, B, C, D அப்படின்ட்டு. ஸோ இது யாருக்கு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகினருக்கு சொல்றேன். ஓகே ஃபைன். ஸோ ஆன்சர் சொல்றீங்க, பட் இப்போ புதுசாக வரவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ அவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏபிசின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க.
ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ கடைசியா டி அப்படிங்கிற பாயிண்ட்ல இருக்காரு. ஸோ அப்போ நம்ம எதை கேல்குலேட் பண்ணோம்? மொத்தமா எக்ஸையும் டியும் தான் கேல்குலேட் பண்ணோம். ஸோ இப்போ டிஎக்ஸ் இருக்கு அப்படின்னா அது எப்படி ஆட் பண்ணலாம்? ஏஎக்ஸ் பிளஸ் ஏடி. ஸோ ஏஎக்ஸுக்கு உண்டான தூரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 மீட்டர். அப்புறம் ஏடிக்கு இடையில இருக்கக்கூடிய தூரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்க நமக்கு டிஸ்டன்ஸ் கொடுக்கல, பட் அதே அளவு தூரம் தான் பிசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20 மீட்டர். ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40 மீட்டர். ஸோ அப்ப அவர் ஆரம்பிச்ச இடத்துல இருந்து இப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்காரு? 40 meters. ஸோ 40 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்காரு. ஸோ அப்ப நமக்கு தேவையான ஆன்சர் ஆப்ஷன் பி 40 மீட்டர் தான். சரிங்களா? புரியுதா? ஸோ இப்படிதான் பாத்தீங்கன்னாக்கா ஒரு டைரக்ஷன் கொஸ்டின் சால்வ் பண்ணணும். எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா ப்ராப்பரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். செகண்ட் கொஸ்டின். சித்தாரா தன்னுடைய வீட்டிலிருந்து 45 மீட்டர் தொலைவு வடமேற்கு திசை நோக்கி நடந்தாள். பின் அங்கிருந்து 45 மீட்டர் தொலைவு தென்மேற்கு திசை நோக்கி நடந்தாள். மீண்டும் அங்கிருந்து 45 மீட்டர் தொலைவு தென்கிழக்கு திசை நோக்கி நடந்து தன் வீட்டிற்கு செல்லும் திசையை நோக்கி திரும்பி நடந்தாள் எனில் தற்போது அவள் எந்த திசையை நோக்கி நடந்து கொண்டிருப்பாள்? கொஸ்டின் புரியுதுங்களா எல்லாருக்கும்? இவங்க ஒரு லேடி இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க? அவங்களுடைய வீட்டுல இருந்து 45 மீட்டர் தொலைவு வடமேற்கு திசையை நோக்கி நடந்திருக்காங்க. ஸோ நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ மேப்ல வடமேற்குன்னா எந்த பக்கம் வரும்? இந்த டைரக்ஷன் இல்லைங்களா? ஸோ இப்போ அவங்க வீடு இங்க இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. 45 டிகிரி அப்படின்னும் போது இதுதான் உங்களுக்கு டோட்டலா இருக்கக்கூடியது 90 டிகிரி. ஸோ அப்போ அதுல பாதி 45 டிகிரி இல்லைங்களா? ஸோ அந்த 45 மீட்டர் தொலைவு வடமேற்கு திசை நோக்கி நடந்திருக்காங்க. ஸோ இது ஒரு 45 மீட்டர்ஸ். பின் அங்கிருந்து 45 மீட்டர் தொலைவு தென்மேற்கு திசை. ஸோ தென்மேற்கு அப்படின்னாக்கா எங்க வரும்? ஸோ இந்த பாயிண்ட் அதோட ஆப்போசிட்ல வரதா பாத்தீங்கன்னா தென்மேற்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 45 மீட்டர் தென்மேற்கு திசை நோக்கி வந்திருக்காங்க. மீண்டும் அங்கிருந்து 45 மீட்டர் தொலைவு தென்கிழக்கு திசை நோக்கி. ஸோ தென்கிழக்கு அப்படின்னாக்க ஸோ இந்த பாயிண்ட் இதுதான் தென்கிழக்கு. சரிங்களா? ஸோ அந்த டைரக்ஷன் நோக்கி வராங்க. ஸோ திரும்ப 45 மீட்டர் தென்கிழக்கு நோக்கி வராங்க. நடந்தால் எனில் கொஸ்டின் என்ன கேட்கிறாங்க? தற்போது அவள் எந்த திசையை நோக்கி நடந்து கொண்டிருப்பாள்? ஸோ இப்ப எந்த திசையை நோக்கி நடந்துட்டு இருப்பாங்க? தென்கிழக்கு. தென்கிழக்குங்களா? இங்க பாருங்க, 45 மீட்டர் தொலைவு தென்கிழக்கு திசை நோக்கி நடந்து தன் வீட்டிற்கு செல்லும் திசையை நோக்கி திரும்பி நடந்தாள். ஸோ அவங்க வீடு வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க ஆரம்பிச்சு இல்லைங்களா? ஸோ அப்ப இந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இப்ப சொல்லுங்க, அவங்க எந்த திசையை நோக்கி நடந்து கொண்டிருப்பாங்க? இல்லைங்க, வடகிழக்கு. வடகிழக்கு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா வடக்கு, அதாவது இது வடக்கு, இது கிழக்கு. ஸோ அப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் வடகிழக்கு திசையை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் சி வடகிழக்கு. புரியுதுங்களா எல்லாருக்கும்? பேர் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்றாங்க. ஸோ அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. தங்கள் அலுவலகத்திலிருந்து ஒன்றாக புறப்பட்டு எதிரெதிர் திசையில் 10 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறார்கள். ஸோ இந்த சைடு ஒருத்தர் போறாரு, அந்த இந்த சைடு ஒருத்தர் போறாரு. ஸோ இது ஒரு 10 கிலோமீட்டர், இது ஒரு 10 கிலோமீட்டர். அதன் பின்னர் ஏ இடப்பக்கம் திரும்பி 10 கிலோமீட்டர் தூரமும். ஸோ ஏ அப்படிங்கிறவர் இங்க இருந்து திரும்பி 10 கிலோமீட்டர் தூரம் போற அப்படி. ஸோ இது ஏவா வச்சுக்கலாம், இது பியா வச்சுக்கலாம். பி வந்து பாத்தீங்கன்னாக்கா வலப்பக்கம் திரும்பி. ஸோ வலப்பக்கம் அப்படின்னாக்கா ரைட்ல திரும்பி ஒரு 10 கிலோமீட்டர் போறாரு. அப்படின்னும் போது இப்ப அவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இடைவெளி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ நம்ம இந்த டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கோம். ஸோ அதே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான் கீழே இருக்கு. சரிங்களா? ஸோ அப்ப டோட்டலா 10 + 10 எவ்வளோ?
20 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ அவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரத்தின் அளவு பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர். ஸோ ஆப்ஷன் ஏ 20 கிலோமீட்டர் இது ரைட் ஆன்சர். சார் சொல்லுங்க சார், எனக்கு ஒரு டவுட். ஆக்சுவலி இவங்க 2 பேரும் ஏபி 2 பேரும் ஒரு பாயிண்ட்ல இருந்தானே சார் அவங்க டிராவல் பண்றாங்க? ஆப்போசிட் டைரக்ஷன்ல போல 2 பேரும் ஒரே பாயிண்ட்ல இருந்தானே சார் டிராவல் பண்றாங்க? ஒரே பாயிண்ட்ல இருந்து ஆப்போசிட் ஒரே பாயிண்ட்ல இருந்து ஒரே டைரக்ஷன்ல இருந்தானே சார் டிராவல் பண்றாங்க, இல்ல ஆப்போசிட் டைரக்ஷன்? இங்க பாருங்க, எதிரெதிர் திசையில் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே சார். சரிங்களா? ஸோ அதனால ஆப்போசிட்ல தான். இவரு இந்த சைட் போனா அவருக்கு ஆப்போசிட் சைட்ல இவரு இப்படி போவார். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஒன், क्वेश्चन நம்பர் 5. ஸோ இது கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட் உங்களுக்கு வரும். இல்லை கொஞ்சம் கவனிங்க. எக்ஸ் என்பவர் கிழக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் தூரம் பயணித்து பின் அங்கிருந்து தெற்கு நோக்கி 4 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்தார் எனில் தற்போது அவர் புறப்பட்ட இடத்திலிருந்து இருக்கிறார். இப்ப கிழக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறார். அப்படி இதான் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு திசை. ஸோ இதை ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் போறாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து தெற்கு நோக்கி ஒரு 4 கிலோமீட்டர் போறாரு. ஸோ தெற்குல ஒரு 4 கிலோமீட்டர் போறாரு எனில் தற்போது அவர் புறப்பட்ட இடத்திலிருந்து இருக்கிறார். ஏபிசி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இப்போ அவங்க கேட்கக்கூடிய தொலைவு வந்து பாத்தீங்கன்னாக்க இதை தான் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்கூலிங்ல படிச்சிருப்போம், பித்தாகரஸ் தியரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ தெரியாது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ அந்த ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். சரிங்களா? அப்ப ஏபியோட வேல்யூ எவ்வளோ? ஸோ 3 இருக்கு. ஸோ 3 ஸ்கொயர் பிளஸ் பிசி வந்து பாத்தீங்கன்னாக்கா 4 ஸ்கொயர். ஸோ இது பாத்தீங்கன்னாக்கா 9 பிளஸ் 16, இது வந்து பாத்தீங்கன்னாக்கா 25. ஸோ நமக்கு ஏசி ஸ்கொயர் இருக்கு. அப்ப ஏசி கிடைக்கணும் இல்லைங்களா? ஸோ அப்போ ஏசியோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. ஸோ அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னாக்கா 5. ஸோ அப்ப ஏசி அந்த 2 பாயிண்ட்க்கும் இடையில இருக்கக்கூடிய தூரத்தின் அளவு வந்து பாத்தீங்கன்னாக்கா 5 கிலோமீட்டர். ஸோ அப்ப ஆப்ஷன் ஏ 5 கிலோமீட்டர் இது ரைட் ஆன்சர். சரிங்களா? புரியுதா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கான்செப்ட். புரியலன்னா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா திரும்ப பாருங்க. ஒரு போட்டோ எடுத்துன்னு வர சொல்லலாம் நான் சொன்னேன். நான் பார்த்தேன். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஓகே, நான் கல்யாணம் போனேன். ரகு என்பவர் தன்னுடைய வீட்டிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரம் வடக்கு நோக்கி பயணம் செய்து பின் 6 கிலோமீட்டர் தூரம் கிழக்கு நோக்கி பயணம் செய்து வலப்பக்கம் திரும்பி 10 கிலோமீட்டர் தூரம் பயணித்தார். மீண்டும் இடப்பக்கம் திரும்பி 4 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்தார். அங்கிருந்து 10 கிலோமீட்டர் தூரம் வடக்கு நோக்கி சென்று வலப்பக்கம் திரும்பி 4 கிலோமீட்டர் தூரம் சென்று தன் பயணத்தை முடித்தார் எனில் தற்போது அவர் புறப்பட்ட இடத்திலிருந்து அவர் எந்த திசையில் இருக்கிறார்? கொஞ்சம் லென்த்தா கொடுத்திருக்காங்க. சோ இதை சால்வ் பண்ணுவோம். சோ ரகு என்பவர் என்ன பண்றாரு? தன்னுடைய வீட்டிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரம் வடக்கு நோக்கி பயணம் செய்கிறார். ஸோ அப்படின்னா இந்த பாயிண்ட் எடுத்துக்குவோம். ஸோ இங்கிருந்து 8 கிலோமீட்டர் தூரம் வடக்கு நோக்கி போறார். பின் 6 கிலோமீட்டர் தூரம் கிழக்கு நோக்கி பயணம் செய்கிறார். ஸோ 6 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி பயணிக்கிறாரு. ஸோ 6 கிலோமீட்டர் தூரம் கிழக்கு நோக்கி பயணம் செய்து வலப்பக்கம் திரும்பி 10 கிலோமீட்டர் தூரம் பயணித்தார். ஸோ வலப்பக்கம்னா ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ திரும்பி ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்கிறாரு. மீண்டும் இடப்பக்கம் திரும்பி 4 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்தார். ஸோ இடது பக்கம் அப்படின்னாக்க லெஃப்ட் 4 கிலோமீட்டர் தூரம். சொல்லுங்க. இல்ல ஸ்கிரீன் கீழே போயிடுச்சு சார், அதனால. ஓகே ஓகே, பாருங்க தெரியுதுங்களா இல்லையா? விசிபிளா இருக்கா? ஓகே ஓகே ஓகே.
அப்புறம் திரும்ப அங்கிருந்து 10 கிலோமீட்டர் தூரம் வடக்கு நோக்கி போறாரு. 10 கிலோமீட்டர் வடக்கு சென்று வலப்பக்கம் திரும்பி 4 கிலோமீட்டர் தூரம் சென்று தன் பயணத்தை முடித்துக் கொள்கிறார். இங்கிருந்து 10 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு வலப்பக்கம், வலப்பக்கம்னாக்கா உங்க ரைட் ஹேண்ட் சைடு, அங்க 4 கிலோமீட்டர் தூரம் டிராவல் பண்றாரு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவரோட என் பாயிண்ட் முடிச்சிடுறாரு இதோட. எனில் தற்போது அவர் புறப்பட்ட இடத்திலிருந்து அவர் எந்த திசையில் இருக்கிறார்? எந்த திசையில இருக்காரு பாருங்க. அவங்க எந்த இடத்த வித் ரெஸ்பெக்டிவ் அப்படின்னு கேக்குறாங்களோ, எனில் தற்போது அவர் புறப்பட்ட இடத்திலிருந்து அவர் எந்த திசையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. புறப்பட்ட இடம் அப்படிங்கிறது இதுதான். இதை நீங்க பேஸா வச்சுட்டு தான் ஒரு கிராஃப் போடணும். இதை பேஸா வச்சுட்டு கிராஃப் போடும்போது என்ன டைரக்ஷன்ல இருக்கு? இது நார்த்து, இது ஈஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னாக்க நார்த் ஈஸ்ட், வடகிழக்கு. இப்போ நமக்கு தேவையான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் பி, வடகிழக்கு தான் சரியான ஆன்சர். சரிங்களா, புரியுதா? நெக்ஸ்ட் क्वेश्चन. ராஜு வடக்கு நோக்கி 25 கோல் ராஜு வடக்கு நோக்கி 25 கிலோமீட்டர் தூரம் சென்று பின் இடப்பக்கம் திரும்பி 5 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து ஓ என்ற புள்ளியை அடைந்தான். பின்னர் அங்கிருந்து வலப்பக்கம் திரும்பி 5 கிலோமீட்டர் தூரம் பயணித்தான். பின்னர் கிழக்கு நோக்கி 5 கிலோமீட்டர் தூரம் சென்று பயணத்தை முடித்துக் கொண்டான். எனில் அவன் புறப்பட்ட இடத்திற்கு செல்ல எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டும்? பாருங்க, ராஜு வந்து பாத்தீங்கன்னாக்கா வடக்கு நோக்கி 25 கிலோமீட்டர் தூரம் போறாரு ஃபர்ஸ்ட். சரிங்களா, 25 கிலோமீட்டர் தூரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க இருந்து கிளம்பி போறாரு. பின் இடப்பக்கம் திரும்பி 5 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து ஓ என்ற புள்ளியை அடைந்தான். இடப்பக்கம் திரும்பி 5 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு ஓ அப்படிங்கிற பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரீச் ஆகுறாரு. பின்னர் அங்கிருந்து வலப்பக்கம் திரும்பி 5 கிலோமீட்டர் தூரம் இங்க திரும்பி ஒரு 5 கிலோமீட்டர் போறாரு. பின்னர் கிழக்கு நோக்கி 5 கிலோமீட்டர் தூரம் சென்று பயணத்தை முடித்துக் கொண்டான். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா முடிச்சிட்டாரு. எனில் அவன் புறப்பட்ட இடத்திற்கு செல்ல எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டும்? புறப்பட்ட இடம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பாயிண்ட்ல இருக்கு. இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க. பில இருந்து ஏக்கு போறதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி இதுதான் அவருக்கு தேவையான டோட்டல் டிஸ்டன்ஸ். இது 25 கிலோமீட்டர் இருக்கு. அப்ப ரிமைனிங் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கு. அப்ப டோட்டலா 25 + 5, 30 கிலோமீட்டர்ஸ் தேவைப்படுது. ஆப்ஷன் சி 30 கிலோமீட்டர் இருக்கு ரைட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் ஷஃபிள் பண்ணி கேட்கலாம். P, Q, R, S மற்றும் T ஆகிய 5 கிராமங்கள் உள்ளன. Q என்ற கிராமம் Pக்கு கிழக்கு திசையிலும். கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரீட் பண்ணிட்டு சால்வ் பண்ணிடலாம். டைமிங் ரொம்ப அதிகமா இருக்கும். Q என்ற கிராமம் வந்து பாத்தீங்கன்னாக்க Pயோட கிழக்கு திசையில இருக்கு. இப்ப P எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க Pயோட கிழக்கு திசையில Q இருக்கு, கிழக்கு திசையிலும். எஸ்க்கு தெற்கு திசையிலும் உள்ளது. எஸ்ஸோட தெற்கு திசையிலையும் Q இருக்கு. சரிங்களா, அடுத்தது Pக்கு வடக்கு திசையில் உள்ள T என்ற கிராமத்திற்கு மேற்கு திசையில் R என்ற கிராமம் உள்ளது. Pக்கு வடக்கு அப்படின்னாக்க இந்த இடத்துல T இருக்கு, இதோட மேற்கு திசையில R இருக்கு. எனில் P என்ற கிராமத்திற்கு எந்த திசையில் S என்ற கிராமம் உள்ளது? இப்ப P அப்படிங்கிற கிராமம் இங்க இருக்கு. இதோட எந்த திசையில எஸ் என்ற கிராமம் இருக்கு? இத சென்டரா வச்சு ஒரு கிராஃப் ஒன்று டிரா பண்ணுங்க. டிரா பண்ணீங்கன்னாக்க இது ஈஸ்ட், இது நார்த். இதோட நார்த் ஈஸ்ட்ல இருக்கு, அதாவது வடகிழக்கு. சரிங்களா, அப்ப ஆப்ஷன் டி வடகிழக்கு தான் நமக்கு சரியான ஆன்சர். பாயிண்ட்ஸ் எப்படி சார் எழுதுனீங்க? இதுப்பா புரியல. பாயிண்ட் PQRST எப்படி சார் எழுதுனீங்க? இதுங்களா, இங்க क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க,
இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா PQRS மற்றும் T ஆகிய 5 கிராமங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ இதுல என்ன சொல்றாங்க, ஹிண்ட் பை ஹிண்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ Q என்ற கிராமம் Pக்கு கிழக்கு திசையில், அதாவது Pக்கு கிழக்கு திசையிலும் Sக்கு தெற்கு திசையிலும் உள்ளது அப்படிங்கிறாங்க. சரிங்களா. ஓகே சார். ஸோ இப்போ Q அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பாத்தீங்கன்னாக்கா Pயோட கிழக்கு திசையில இருக்கு. அப்ப Pயோட கிழக்கு திசை இதுதானுங்களா கரெக்டா. Pயோட கிழக்கு திசையில Q இருக்கு. அதே மாதிரி S உடைய தெற்கு திசையை நோக்கி Q இருக்கு. ஸோ இப்போ அவங்க சொன்ன கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதா? ஓகே. அடுத்து என்ன சொல்றாங்க, Pக்கு வடதிசையில் உள்ள T என்ற கிராமத்திற்கு மேற்கு திசையில் R என்ற கிராமம் உள்ளது. அதாவது Pயோட வடக்கு திசையில T அப்படிங்கிற கிராமம் இருக்கு. ஃபர்ஸ்ட் Pயோட வடக்குல T இருக்கு. அந்த Tயோட மேற்கு திசையில தான் பாத்தீங்கன்னாக்கா R என்ற கிராமம் இருக்கு. ஸோ Tயோட மேற்கு அப்படின்னும் போது அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ இந்த இடத்துல R இருக்கு. சரிங்களா. ஸோ இப்படிதான் இதை பிளேஸ் பண்ணோம். ஸோ இப்ப கவனிங்க, P என்ற கிராமத்திற்கு எந்த திசையில் S என்ற கிராமம் உள்ளது. ஸோ இப்ப P அப்படிங்கிற கிராமம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த P அப்படிங்கிற கிராமத்தை மையமா வச்சு S அப்படிங்கிற கிராமம் எந்த திசையில இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வடகிழக்கு. ஸோ அதுதான். ஸோ நீங்க P வந்து பாத்தீங்கன்னாக்கா சென்டரா ஆக்சிஸா வச்சு ஒரு கிராஃப் ட்ரா பண்ணுங்க. ட்ரா பண்ணிட்டு பாத்தீங்கன்னாக்கா இது நார்த்து, இது ஈஸ்ட். ஸோ S வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில இருக்கு. ஸோ அப்ப நார்த் ஈஸ்ட். ஸோ அப்ப ஆப்ஷன் டி வடகிழக்கு தான் நமக்கு சரியான ஆன்சர். K என்பவர் வடதிசை நோக்கி 5 மீட்டர் தூரம் நடந்தார் இல்லைங்களா. ஸோ 5 மீட்டர் தூரம். பின்னர் அவர் இடப்பக்கம் திரும்பி 10 மீட்டர் தூரம் நடந்தார். ஸோ லெஃப்ட்ல திரும்பி ஒரு 10 மீட்டர் நடக்கிறாரு. சாரி 20 மீட்டர். பின்னர் மீண்டும் வலப்பக்கம் திரும்பி 10 மீட்டர் தூரம் நடந்தார். ஒரு 10 மீட்டர் தூரம் நடந்திருக்காரு. தற்போது புறப்பட்ட இடத்திலிருந்து அவர் எவ்வளவு தூரத்தில் உள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ எவ்வளவு தூரத்துல இருக்காரு? 15ங்களா? சும்மா கொஸ்டின்ல ஏதோ டேட்டா மிஸ் ஆகுற மாதிரி தெரியுது. ஸோ உங்களுக்கு என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நின்றுருக்கணும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அப்புறம் செக் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆகாஷ் தன் வீட்டிலிருந்து புறப்பட்டு 2 கிலோமீட்டர் தூரம் வடக்கு நோக்கி நகர்ந்தான். பாருங்க, ஆகாஷ் வீட்டுல இருந்து புறப்பட்டு 2 கிலோமீட்டர் தூரம் போறாரு. பின்னர் மேற்கு திசையை நோக்கி திரும்பி 3 கிலோமீட்டர் தூரம் நடந்தான். ஸோ மேற்கு திசை அப்படின்னாக்கா எந்த சைடு வரும்? ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் தூரம் நடந்தார். பின்னர் கிழக்கு திசையை நோக்கி 7 கிலோமீட்டர் தூரம் நடப்பதற்கு முன்பாக பின்னர் கிழக்கு திசையை நோக்கி 7 கிலோமீட்டர் தூரம் நடப்பதற்கு முன்பாக 1 கிலோமீட்டர் தூரம் வடக்கு திசையை நோக்கி திரும்பினான். ஸோ 1 கிலோமீட்டர் தூரம் வடக்கு திசையை நோக்கி திரும்பிட்டு தான் அவரு கிழக்கு நோக்கி 7 கிலோமீட்டர் தூரம் போயிருக்காரு. சரிங்களா. தற்போது அவன் புறப்பட்ட இடத்துல இருந்து எந்த திசையில் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ அவர் புறப்பட்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபைனல் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது. ஸோ பி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ அவங்க கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அப்படின்னா நமக்கு என்ன டிஸ்டன்ஸ் தேவை ஃபர்ஸ்ட்? ஸோ நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அண்ட் தென் இந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா. ஸோ இதை சின்னு வச்சுக்கோங்க, இதை டின்னு வச்சுக்கோங்க, இது இன்னு வச்சுக்கோங்க, இது எஃப்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஎஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ எஃப்சியோட கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி டோட்டல் டிஸ்டன்ஸ் 7 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ அதில் 3 கிலோமீட்டர் இங்கே ட்ராவல் பண்ணியிருந்தா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 கிலோமீட்டராக இருக்கும் இல்லைங்களா. ஸோ இப்போ ஏசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக இந்த டிஸ்டன்ஸ் 3 கிலோமீட்டர் இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 4 கிலோமீட்டர் இருக்கு. சரிங்களா. ஸோ இப்போ டோட்டலாக ஏபி எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு AC AC ஸ்கொயர்
பிளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ ஏசி வந்து பார்த்தீங்கன்னாக்க 3 பிளஸ் பிசி வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர். ஸோ பாருங்க 3 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னாக்க 9, 4 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 6. ஸோ டோட்டலாக 25 இருக்கும். ஸோ இது ஏபி ஸ்கொயரோட வேல்யூ. ஸோ ஏபி வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. அப்போ அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க 5 மீட்டர் இருக்கும், சாரி 5 கிலோமீட்டர் இருக்கும். அவங்க என்ன கேட்குறாங்க, அவன் புறப்பட்ட இடத்துலேருந்து எந்த திசையில் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறான் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 5 கிலோமீட்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம 5 கிலோமீட்டரில் பார்த்தோம்னா 2 ஆப்ஷன் இருக்கு, வடமேற்கு திசை ஒன்று, வடகிழக்கு திசை ஒன்று. ஸோ இப்போ எந்த திசையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இருப்பார் அவரு? ஸோ புறப்பட்ட இடம் இங்கே இருக்கு, வடகிழக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க வடகிழக்கு திசை. ஸோ ஆப்ஷன் டி வடகிழக்கு திசை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க கரெக்டான ஆன்சர். வடகிழக்கு திசை நோக்கி 5 கிலோமீட்டர் தூரம். நெக்ஸ்ட் பாருங்க, ஏ என்ற புள்ளியிலிருந்து சுனில் கிழக்கு நோக்கி சென்று பின்னர் வலப்பக்கம் திரும்பி பி என்ற புள்ளியை அடைந்தான். ஸோ ஏ அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து சுனில் கிழக்கு நோக்கி போறாரு, போயிட்டு வலப்பக்கம் திரும்பி பி அப்படிங்கிற புள்ளியை அடைந்தான். பின்னர் அங்கிருந்து கிழக்கு நோக்கி அதே தொலைவு நடந்தான். ஸோ கிழக்கு நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதே தொலைவு போறாரு. தற்போது அவன் இடப்பக்கம் திரும்பி அதே தொலைவு நடந்த முடிவில் இடப்பக்கம் திரும்பி சி என்ற புள்ளியை அடைந்தான். ஸோ இங்க டிராவல் பண்ண டிஸ்டன்ஸே டிராவல் பண்ணிட்டு சி அப்படிங்கிற பாயிண்ட போய் ரீச் பண்றாரு. ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள தூரத்தை போல் எத்தனை மடங்காகும்? ஸோ ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் மாதிரி டோட்டலா எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எவ்வளவு இருக்கும்? நான் பேசுறது கேக்குதுங்களா? இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னாக்க, ஏக்கும் சிக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஆனது இப்போ ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள மாதிரி எத்தனை மடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ பாருங்க, ஏசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க இங்கே ஏபின்னு ஒன்று எழுதலாம், ப்ளஸ் பிசின்னு ஒன்று எழுதலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு ஏபி. ஸோ ஏபி வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்படி இருக்கு. ஸோ பிசி வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்படி இருக்கு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்னொரு ஏபி தான். ஸோ இது ஒரு ஏபி, அப்போ இன்னொரு ஏபி. ஸோ அப்போ 2AB. ஸோ அப்போ 2 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இருக்கு. புரியுதுங்களா? நான் புரிஞ்சதா இல்லையா? நோ சார். சொல்லுங்க சார். சார் பாயிண்ட் நோட் பண்ணது மட்டும் சொல்லுங்க. பாருங்க என்ன சொல்றாங்க, ஏ என்ற புள்ளியிலிருந்து சுனில், ஓகே ஒன் மோர் டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏ அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து ஒருத்தர் கிளம்புறாரு. எப்படி போறாரு? கிழக்கு நோக்கி சென்று பின்னர் வலப்பக்கம் திரும்பி பி என்ற புள்ளியை அடைந்தான். ஸோ ஏ அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து கிழக்கு நோக்கி போறாரு, சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட தூரம் போன பிறகு அங்கிருந்து வலப்பக்கம் திரும்பி, அதாவது ரைட் சைடு திரும்பி கொஞ்சம் தூரம் போய் அங்க பி அப்படிங்கிற பாயிண்ட வந்து பார்த்தா ரீச் பண்றாரு. பின்னர் அங்கிருந்து கிழக்கு நோக்கி அதே தொலைவு நடந்தான். ஸோ இங்க நடந்தார் இல்லைங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஸோ அதே டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது அவன் இடப்பக்கம் திரும்பி அதே தொலைவு நடந்து முடிவில் இடப்பக்கம் திரும்பி சி என்ற புள்ளியை அடைந்தான். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க இதே டிஸ்டன்ஸ் போயிட்டு இங்க சி அப்படிங்கிற பாயிண்ட ரீச் பண்றாரு. ஓகேவா? இப்ப ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள தூரத்தை போல் எத்தனை மடங்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்க பாருங்க, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னாக்க ஏசியை கண்டுபிடிக்கணும். ஸோ ஏசி அப்படிங்கிறது இப்படி நேராக கண்டுபிடிக்க கூடாது, சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏபி ஒரு பார்ட்டா இருக்கு, பிசி ஒரு பார்ட்டா இருக்கு. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்க 1 மீட்டர், இது 2 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதுவும் எப்படி தான் இருக்கும்? இது 1 மீட்டர், இது 2 மீட்டர் அப்படின்னு தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ ஏபி வந்து பார்த்தீங்கன்னாக்க டோட்டலாக எவ்வளோ இருக்கு?
3 meters இருக்குங்களா? அப்போ பிசி பார்த்தீங்கன்னாக்க அதுவும் 3 meters இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஏசியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது மொத்தமாக ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஏசி ஈக்குவல் டு ஏபி பிளஸ் பிசி. ஓகேவா? ஸோ இப்போ ஏபியும் பிசியும் எப்படி இருக்கு வேல்யூ? ஈக்குவலாக தானுங்களா இருக்கு. ஸோ அப்போ ஏபி ஈக்குவல் டு பிசி அப்படின்னு எழுதலாமா? ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க? ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள தூரத்தை போல் எத்தனை மடங்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கே ஒரு ஏபி போடலாம், பிசியும் ஒரு ஏபி தானே? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஏபி இருக்காங்க? 2AB. ஸோ 2AB இருக்கு. ஸோ அப்போ ஏக்கும் சிக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரமானது ஏபிக்கு இடையில உள்ள தூரத்தை போல 2 மடங்கு இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ புரியுதா? ஸோ ஏக்கும் சிக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஆனது ஏக்கும் பிக்கும் இருக்கக்கூடிய தூரம் மாதிரி 2 மடங்கா இருக்கு. ஸோ அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி 2. சரிங்களா? புரிஞ்சா? இப்போ புரிஞ்சுதா? அடுத்தது பாருங்க. மகேஷ் கிழக்கு நோக்கி 30 மீட்டர் தூரம் நடந்து பின் வலப்பக்கம் திரும்பி 30 மீட்டர் தூரம் நடக்கிறார். மகேஷ் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல இருந்து கிளம்புறாரு. கிளம்பி 30 மீட்டர் தூரம் போறாரு. பின்னர் வலப்பக்கம் திரும்பி 30 மீட்டர் தூரம் நடக்கிறார். ஸோ இங்கேயும் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30 மீட்டர் தூரம் நடக்கிறாரு. சரிங்களா? மீண்டும் இடப்பக்கம் திரும்பி 15 மீட்டர் தூரம் நடந்து, ஸோ இடப்பக்கம்னா எந்த பக்கம்? ரைட் ஹேண்ட் சைடு வரும் சார். ரைட் ஹேண்ட் சைடுங்களா? ஸோ இடப்பக்கம் திரும்பி 15 மீட்டர் தூரம் நடந்து இப்போ நம்ம பாயிண்ட் பக்கம் இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் பக்கம் தான் சார் போடுவோம். அப்படிங்களா? ஒன் செகண்ட் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் இருந்து இருக்கும். இப்போ நம்ம கிழக்கு பக்கம் கோடு போடுவோம் சார். ஓகே ஓகே இருக்காங்க. இப்போ மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கு நோக்கி 30 மீட்டர் தூரம் நடக்கிறார் ஃபர்ஸ்ட், இல்லைங்களா? சார். பின் வலப்பக்கம் திரும்பி 30 மீட்டர் தூரம் நடக்கிறார். அதாவது ரைட் ஹேண்ட் சைடு திரும்பி 30 மீட்டர் தூரம் போறாரு. பின்னர் இடப்பக்கம் திரும்பி 30 மீட்டர் தூரம் நடக்கிறார். ஸோ இடப்பக்கம்னாக்க லெஃப்ட், இல்லைங்களா? ஸோ லெஃப்ட்ல திரும்பி ஒரு 30 மீட்டர் தூரம் நடக்கிறாரு. மீண்டும் இடப்பக்கம் திரும்பி 15 மீட்டர் தூரம் நடந்து, ஸோ இடப்பக்கம்னாக்க லெஃப்ட், இல்லைங்களா? இங்க திரும்பி 15 மீட்டர் தூரம் போறாரு. ஓகே, வெயிட் பண்ணுங்க. பின்பு இடப்பக்கம் திரும்பி, அதாவது இடப்பக்கம் நோக்கி 60 மீட்டர் தூரம் நடக்கிறார். ஸோ இடப்பக்கம் திரும்பி 60 மீட்டர்னா எங்க வரும்? ஸோ இங்க வரும். ஸோ இங்க ஒரு 30 இருக்கு, இங்க ஒரு 30 இருக்கு, 60. எனில் மகேஷ் புறப்பட்ட இடத்துல இருந்து எவ்வளவு தூரத்தில் எந்த திசையில் இருக்கிறார்? எந்த திசையில இருக்காரு? மேற்கு சார். ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 15. ஸோ இங்கே 15 மீட்டர் அப்படின்னாக்கா இங்கே ஒரு 15 மீட்டர் இருக்கும், இல்லைங்களா? ஸோ அந்த டிஸ்டன்ஸ் தான் இது. ஸோ இது 15 மீட்டர். ஸோ புறப்பட்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது. அப்போ எந்த திசையில் இருக்காரு? புறப்பட்ட இடத்துல இருந்து ஃபைனலாக ரீச் ஆன பாயிண்ட் இது. அப்போ 15 மீட்டர் தெற்குல இருக்காரு. ஸோ ஆப்ஷன் டி 15 மீட்டர் சவுத். சரிங்களா? புரிஞ்சுதா? ஓகேங்களா? புரியுதா? ஓகே ஓகே சார். 14th question. ராகுல் என்பவர் ஏ என்ற புள்ளியிலிருந்து வடக்கு நோக்கி 8 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யறாரு ஃபர்ஸ்ட். ஸோ ஏ அப்படிங்கிற பாயிண்ட் இருந்து பிஏ நோக்கி 8 கிலோமீட்டர் தூரம் வந்து பார்த்தா பயணம் செய்யறாரு. செஞ்சு பி அப்படிங்கிற பாயிண்ட ரீச் பண்றாரு. பின்னர் வலப்பக்கம் திரும்பி
கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து சி என்ற புள்ளியை அடைகிறார். ஸோ வலப்பக்கம்னா ரைட் ஹேண்ட் சைடு திரும்பி 7 கிலோமீட்டர் போறாரு. போயிட்டு சி அப்படிங்கிற பாயிண்டை ரீச் பண்றாரு இல்லைங்களா. சியிலிருந்து முதல் வலப்பக்க திருப்பத்தில் திரும்பி 5 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து டி என்ற புள்ளியை அடைகிறார். ஸோ முதல் வலப்பக்கம் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் ரைட்டு. ஸோ இங்கேருந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறாரு? 5 கிலோமீட்டர் தூரம் ட்ராவல் பண்ணுறாரு. ட்ராவல் பண்ணிட்டு டி அப்படிங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணுறாரு. டி மீண்டும் வலப்பக்கம் திரும்பி 7 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து இ என்ற புள்ளியை அடைகிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துக்கு வந்து இ அப்படிங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணுறாரு. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க எத்தனை கிலோமீட்டராக இருக்கும்? இது 7 கிலோமீட்டர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க இது 5 கிலோமீட்டராகவும் இது 3 கிலோமீட்டராகவும் இருக்கும். முடிவில் வலப்பக்கம் திரும்பி 3 கிலோமீட்டர் தூரம் பயணித்து எஃப் என்ற புள்ளியை அடைகிறார். ஸோ வலப்பக்கம் அப்படின்னாக்க ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இங்கே திரும்பி 3 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க எஃப். ஸோ இது 3 இது 2 புள்ளியை அடைகிறார். எனில் எஃப் மற்றும் பி ஆகிய புள்ளிகளுக்கு இடையே உள்ள தூரம் என்ன? ஸோ அப்போ எஃப்க்கும் பிக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ தூரம் இருக்கு? 2. ஸோ 2. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சால்வ் பண்ணும்போது அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டு இருந்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஆன்சர் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் பி 2 கிலோமீட்டர். சரிங்களா? ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15. ஆனந்த் கிழக்கு நோக்கி 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து வலப்பக்கமாக திரும்பி 7 கிலோமீட்டர் தூரம் நடந்தான். கிழக்கு நோக்கி 2 கிலோமீட்டர், தென் வலப்பக்கமாக திரும்பி 7 கிலோமீட்டர் தூரம் நடந்தார். பின்னர் இடப்பக்கம் திரும்பி 7 கிலோமீட்டர் தூரம் நடப்பதற்கு முன் இடப்பக்கம் திரும்பி 5 கிலோமீட்டர் தூரம் நடந்தான். ஸோ அப்போ 7 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறதுக்கு முன்னாடி 5 கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் இடப்பக்கம் நடந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப இடப்பக்கம் திரும்பி ஒரு 7 கிலோமீட்டர் தூரம் நடந்திருக்காரு. கரெக்டுங்களா? முடிவில் வலப்பக்கம் திரும்பி 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து குறிப்பிட்ட இடத்தை அடைகிறார். ஸோ வலப்பக்கம் திரும்பி ஒரு 1 கிலோமீட்டர். ஸோ இதுதான் அவரோட ஃபைனல் பாயிண்ட். எனில் ஆனந்த் புறப்பட்ட இடத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறார்? ஸ்டார்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னாக்க இங்க, ஸோ எண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இங்க. ஸோ அப்போ டோட்டலா எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காரு? 8 கிலோமீட்டர். ஸோ பாத்தீங்கன்னாக்க ஸோ ஒரே ஸ்ட்ரைட் ஹரிசாண்டல் லைனா தான் இருக்கு. ஸோ இது ஒரு 2 கிலோமீட்டர், இது ஒரு 5 கிலோமீட்டர், அந்த இது ஒரு 1 கிலோமீட்டர். ஸோ 5, 6, 7, 8. ஸோ 8 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்காரு. ஸோ ஆப்ஷன் பி 8 கிலோமீட்டர் இது ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 16. ரவி 3 கிலோமீட்டர் தூரம் கிழக்கு திசை நோக்கி சைக்கிளில் சென்று பின்னர் வலப்பக்கம் திரும்பி 5 கிலோமீட்டர் தூரம் பயணித்து ஏ என்ற புள்ளியை அடைந்தான். ஸோ 3 கிலோமீட்டர் தூரம் கிழக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா போக போக தெரியும். அதான் அந்த டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் மட்டும் தான் எடுத்துக்கணும். மற்றபடி நடுவில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வளவலா வார்த்தைகள்லாம் எடுக்க தேவையில்லை. ஸோ 3 கிலோமீட்டர் தூரம் பயணித்து பின்னர் வலப்பக்கம் திரும்பி 5 கிலோமீட்டர். ஸோ வலப்பக்கம் திரும்பி ஒரு 5 கிலோமீட்டர் போறாரு. ஏ என்ற புள்ளியிலிருந்து அவன் இடப்பக்கம் திரும்பி 7 கிலோமீட்டர் தூரம் நடந்து பி என்ற புள்ளியை அடைந்தான். ஸோ இங்க இடப்பக்கமா திரும்பி 7 கிலோமீட்டர் டிராவல் பண்றாரு. போயிட்டு பி அப்படிங்கிற பாயிண்டை ரீச் பண்றாரு. சரிங்களா? ஸோ இது ஏ, இது பி. பின்னர் 4 கிலோமீட்டர் தூரம் அதே திசையில் சென்று தன் பயணத்தை முடித்துக் கொண்டான். ஸோ பி அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து 4 கிலோமீட்டர் தூரம் போறாரு. அங்கேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா அவரோட பயணத்தை முடிச்சுட்டாரு. ஏ என்ற புள்ளியிலிருந்து பயணம் முடிந்த இறுதி புள்ளி வரை ரவி கடந்த தூரம் எவ்வளவு? ஸோ ஏ அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து கடைசி பாயிண்ட், ஸோ இங்கதான் அவர் முடிச்சிருக்காரு. எவ்வளவுங்க? 11 சார். பி. ஸோ உங்களுக்கு கேட்கறது இந்த பாயிண்ட் மட்டும்தான். ஸோ ஏபி அப்புறம் பில இருந்து இந்த ஃபைனல் பாயிண்ட் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. பி எக்ஸ் 11 கிலோமீட்டர். ஓகே ஓகே. ஸோ 7 + 4 = 11. ஸோ ஆப்ஷன் பி 11 கிலோமீட்டர் இது ரைட் ஆன்சர். சரிங்களா?
கொஸ்டின் நம்பர் 17. ஓ என்ற புள்ளியிலிருந்து ஜாய் 15 மீட்டர் தூரம் மேற்கு நோக்கி நடந்தார். ஸோ ஓ அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் இருக்கு, அங்கிருந்து 15 மீட்டர் தூரம் மேற்கு நோக்கி போறாரு. பின்னர் இடப்பக்கம் திரும்பி 20 மீட்டர் தூரம் நடந்தார். ஸோ இது ஒரு 20 மீட்டர். பின்னர் மீண்டும் இடப்பக்கம் திரும்பி 15 மீட்டர் தூரம் நடந்தார். சரிங்களா? மீண்டும் வலப்பக்கம் திரும்பி பின்னர் 12 மீட்டர் தூரம் நடந்தார். ஸோ வலப்பக்கம்னா எந்த பக்கம்? கீழே சார், சவுத் சைடு. ஸோ இங்க சவுத் சைடு திரும்பி ஒரு 12 மீட்டர் நடக்கிறாரு. சரிங்களா? தற்போது ஓ என்ற புள்ளியிலிருந்து எவ்வளவு தூரத்தில் அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. 32 சார். இது ஸ்ட்ரைட்டா ஒரு வெர்டிக்கல் லைன் தான். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஓல இருந்து இந்த பாயிண்ட், தென் அங்கிருந்து கீழே ஒரு 12 மீட்டர் நடந்திருக்காரு. ஸோ இது ஒரு 20, ஒரு 12. ஸோ 20 + 12 = 32. ஸோ ஆப்ஷன் சி 32 மீட்டர் இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க, இது ஒரு புது கான்செப்டா இருக்கும். கொஸ்டின் நம்பர் 18. ஒரு சிறுமி மேற்கு நோக்கி நடந்து இடப்பக்கம் திரும்பினாள். சரிங்களா? பின்னர் 90 டிகிரி வலஞ்சுழியாக திரும்பினாள் எனில் தற்போது அவள் எந்த திசையில் சென்று கொண்டிருக்கிறாள்? இது சொல்லுங்க பார்க்கலாம். நார்த் சார். நார்த்துங்களா? ஸோ ஒரு சிறுமி மேற்கு நோக்கி நடந்து, ஸோ மேற்கு நோக்கினாக்கா இந்த பாயிண்ட்ல இருந்து ஈஸ்ட் சார். ஈஸ்ட்டுங்களா? வெஸ்ட் சார். 90 டிகிரி பர்பெண்டிகுலர். நடந்து இடப்பக்கம் திரும்பினாலுங்களா? ஸோ இடப்பக்கம் அப்படின்னா எந்த பக்கம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இல்லையா? ஸோ இங்க திரும்புறாங்க. ஸோ திரும்பி சம்மா டிராவல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. பின்னர் அங்கிருந்து 90 டிகிரி வலஞ்சுழியாக திரும்பினான். ஸோ 90 டிகிரினாக்க நமக்கு இதுதான். சரிங்களா? ஸோ வலஞ்சுழி அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன் இல்லைங்களா? ஸோ இப்ப இப்படி தெற்கு நோக்கி திரும்பி இருக்கிற பொண்ணு 90 டிகிரி திரும்புறாங்க அப்படின்னாக்க, ஒண்ணு இந்த பக்கம் திரும்பினோம்னா மேற்கு நோக்கி திரும்பணும், இல்லை இந்த பக்கம் திரும்பினா கிழக்கு நோக்கி திரும்பணும். சரிங்களா? ஸோ நமக்கு என்ன சொல்றாங்க, 90 டிகிரி வலஞ்சுழி, அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷன். கடிகாரம் மூலம் எப்படி சுத்தம், நமக்கு இப்படிதான் போகும். சரிங்களா? ஸோ அப்ப 90 டிகிரி வலஞ்சுழியாக சுத்துறா அப்படின்னாக்க மேற்கு சார். இப்போ நமக்கு இந்த சைடு தான் வரும். ஸோ அப்ப திரும்ப தற்போது அவள் எந்த திசையில் சென்று கொண்டிருக்கிறாள்னு கேட்குறாங்க. ஸோ அப்ப மேற்கு திசை நோக்கி தான் போறாங்க. சரி, அப்போ ஆப்ஷன் பி மேற்கு தான் நமக்கு சரியான விடை. சரிங்களா? புரியுதா? சார் அது 90 டிகிரி வலஞ்சுழினா 90 டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அதாவது நின்றது பாயிண்ட்ல இருந்து 90 டிகிரி திரும்புறாங்க அவங்க. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க. மீனா தெற்கு நோக்கி 10 கிலோமீட்டர் தூரம் வண்டியை ஓட்டி சென்று வலப்பக்கம் திரும்பி 6 கிலோமீட்டர் தூரம் வண்டியை ஓட்டி செல்கிறாள். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பாயிண்ட் இருந்து தெற்கு நோக்கி ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் வண்டி ஓட்டிட்டு போறாங்க. சென்று வலப்பக்கம் திரும்பி ஒரு 6 கிலோமீட்டர். ஸோ வலப்பக்கம் அப்படின்னாக்க ரைட் சைடு இல்லைங்களா? திரும்பி ஒரு 6 கிலோமீட்டர் தூரம் இங்க போறாரு. பின்னர் மீண்டும் வலப்பக்கம் திருப்பி 10 கிலோமீட்டர் தூரம் வண்டியை ஓட்டி சென்று பயணத்தை முடிக்கிறார். ஸோ 10 கிலோமீட்டர் தூரம் வலப்பக்கமா எனில் புறப்பட்ட இடத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ புறப்பட்ட இடம் எங்க இருக்கு, என் பாயிண்ட் இங்க இருக்கு. ஸோ எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு? 6 கிலோமீட்டர். 6 கிலோமீட்டர். ஸோ ஆப்ஷன் பி 6 கிலோமீட்டர் தி ரைட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, 20வது கேள்வி. ஒரு நாள் காலையில் ராஜு மற்றும் அருண் ஆகியோர் ஒருவருக்கொருவர் நேர் எதிராக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். சரிங்களா? அச்சமயம் ராஜுவின் நிழல் அவனது வலப்பக்கம் விழுகிறது எனில் அவன் எந்த திசையை நோக்கி அமர்ந்திருந்தான்? ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் ஒன்று பார்ப்போம் பாருங்க. இப்போ மார்னிங் சைடு இருக்கு. ஸோ மார்னிங்ல, அதாவது காலையில வேலையில சூரியன் எந்த பக்கம் உதிக்கும்? ஈஸ்ட். ஸோ கிழக்கு திசையில உதிச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ அப்புறம் இங்க ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
ஸோ அந்த மரத்தோட நிழல் வந்து பாத்தீங்கன்னாக்க எங்க விழும்? ஈஸ்ட் வெஸ்ட் சைடு விழும் சார். வெஸ்ட் சைடு. ஸோ இங்க கீழே தான் வந்து பாத்தீங்கன்னாக்க படர்ந்து வரும் இல்லையா? சரிங்களா? ஸோ அப்ப அந்த மரத்தோட ஸோ இப்ப இந்த மரம் வந்து இந்த சூரியன் நோக்கி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? இந்த சூரியனை பார்த்த மாதிரி மரம் நிக்குது அப்படின்னாக்க ஸோ மரம் சரி மரம் வேணாம், ஒரு நீங்க நிக்கிறீங்க, ஒருத்தர் நிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா உங்களுடைய நிழல் வந்து உங்களுக்கு பின்னாடி விழுதுன்னா நீங்க என்ன அர்த்தம்? சூரியனுக்கு, அதாவது சூரியனை பார்த்த மாதிரி நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ இப்ப பாருங்க இப்படி இருக்கு. ஸோ சன் வந்து பாத்தீங்கன்னாக்க இங்க இருக்கு. ஸோ இப்ப ஒரு பர்சன் இங்க நிக்கிறாரு. சரிங்களா? ஸோ இப்ப சன் ரேஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க இப்படி படும்போது அவருடைய நிழல் வந்து பாத்தீங்கன்னாக்க எந்த பக்கம் விழும்? பின்னாடி விழும். ஸோ அவருக்கு பின்னாடி தான் விழும். ஸோ இவர் சூரியனை நோக்கி நின்றுட்டு இருக்கும்போது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இவருக்கு எதிரில் இன்னொருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவரோட நிழல் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்க மேலேயோ இல்லை உங்களோட லெஃப்ட்லயோ ரைட்லயோ விழுது அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னாக்கா அவருக்கு சூரியன் அதாவது அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க சூரியனுக்கு எதிர்ப்புறத்துல நிக்கிறாருன்னு அர்த்தம். அதாவது சூரியனை பார்க்காம திரும்பி நிக்கிறதா அர்த்தம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இருக்குங்க, இதை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் பார்ப்போம். ஒரு நாள் காலையில் ராஜு மற்றும் அருண் ஆகியோர் ஒருவருக்கொருவர் நேர் எதிராக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அச்சமயம் ராஜுவின் நிழல் அவனது வலப்பக்கம் விழுகிறது. எனில் அவன் எந்த திசையை நோக்கி அமர்ந்திருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ ராஜு இருக்காரு, அருண் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ காலையில அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ சூரியன் எங்க இருக்கும்? ஸோ கிழக்கு திசையில இருக்கு. அச்சமயம் ராஜாவின் நிழல் அவனது வலப்பக்கம் விழுகிறது. சரிங்களா? ஸோ ராஜாவின் நிழல் வலப்பக்கம்னாக்க எந்த சைடு? சவுத் சைடு சார். வலப்பக்கம் அப்படின்னாக்கா ரைட் சைடு இல்லைங்களா? அது சார் ரைட் தான் சார், கீழே வரும்னு சொன்னோம். அதான். ஓகே ஓகே. ஸோ இப்போ ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இவரோட ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா விழுது அப்படின்னாக்கா எந்த சைடு தான் இருப்பார் அவரு? சவுத்தை நோக்கி உட்காந்துருப்பாரு. புரியுதுங்களா சார்? நீங்க இப்போ அவங்க எதிர் பக்கம்னு சொல்லிருக்கீங்க, அப்போ அவங்க ஈஸ்ட் வெஸ்ட் சைடு உட்காந்துருக்க மாட்டாங்களா சார்? அதுதான் ஈஸ்ட் வெஸ்ட் சைடா உட்காந்துருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்க அவனோட நிழல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த சைடு விடும்? ஸோ அவனுக்கு பின்னாடி தான் விடும். புரியுதுங்களா? அவனோட இடது பக்கம் விழாது. இருக்கும் போதே நமக்கு பாசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏஆர் அல்லது ஆர்ஏ ரெண்டு பேரும் இப்படி எதிரெதிராக உட்காந்து இருக்கலாம். ஸோ இவன் வடக்கு நோக்கி உட்காரும் போது அருணோட நிழல் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவனோட ரைட் ஹேண்ட் சைடு விடும். சரிங்களா? ஸோ ராஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராஜுவோட பின்புறம் தான் அவனோட நிழல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விடும். ஸோ இப்போ ராஜு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்த்ல உட்காந்துட்டு இருக்கும்போது, அதாவது நார்த்ல உட்காந்து தெற்கு திசையை நோக்கி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் அவருடைய நிழலானது சூரியன் இங்கிருந்து வரும்போது அவர் மேல பட்டு அவரோட ரைட் ஹேண்ட் சைடு விழுது. ஸோ அப்படின்னா அவர் எந்த டைரக்ஷன் பார்த்து உட்காந்துருக்கணும்? அப்போ சவுத் டைரக்ஷன் பார்த்து உட்காந்துருக்கணும். புரியுதுங்களா? நான் புரிஞ்சதா எல்லாருக்கும்? கொஞ்சம் டவுட்டா தான் சார் இருக்கு. டவுட்டா இருக்குங்களா? சரி, ஓகே. இப்ப சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களா? சரியா? ஓகே சார், ஓரளவுக்கு புரியுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்றாங்க, ரெண்டு பேரும் நேர் எதிராக உட்கார்ந்து இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இப்போ நமக்கு இருக்கிறது 4 ஆப்ஷன் தான். ஒன்று ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்கா உட்கார்ந்து இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ ராஜா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார்னரும் ராஜா சூரியனை பார்த்த மாதிரி இருக்காரு, அதாவது ராஜு. அருண் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரியனை பார்க்காம எதிர்ப்புறத்தில் இருக்கிற மாதிரி இருக்காரு. ஸோ இப்படி உட்கார்ந்து இருக்கும்போது அவங்களுடைய நிழல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த சைடு விடும்? ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி தான் வரும். ஸோ அப்போ கிழக்கு மேற்கும் கிடையாது, மேற்கு கிழக்கும் கிடையாது. ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி அடிப்பட்டு போச்சா? ஸோ ஈஸ்ட் வெஸ்ட், வெஸ்ட் ஈஸ்ட் ரெண்டுமே வராது. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா நார்த் சவுத்து, சவுத் நார்த், இந்த ரெண்டு பாசிபிலிட்டிக்கு தான் அவங்களால உட்கார முடியும். ஸோ அப்படின்னும் போது ஸோ இது நார்த்து, இது சவுத் இல்லைங்களா? ஸோ இப்போ ராஜு இங்க உட்கார்றாரு, அருண் இங்க உட்கார்றாரு. அப்படி இல்லாத பட்சத்துல அருண் இங்க உட்காருவாரு, ராஜு இங்க உட்காருவாரு.
ஸோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டி. ஸோ இதை 1 அப்படின்னு எடுத்துக்கலாம், இதை 2ன்னு எடுத்துக்குவோம். ஸோ இப்போ சூரியன் இங்கே படும்போது பார்த்தீங்கன்னாக்க ராஜு மேலே படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய நிழல் வந்து பார்த்தீங்கன்னாக்க எந்த பக்கம் விழும்? அருண் மேல விழும். இந்த சைடு விழும். அதாவது அவருடைய வலதுபுறம் ரைட் ஹேண்ட் சைடு விழுதுங்களா? ஸோ இமேஜின் பண்ணி பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடு விழும். அருணுடைய நிழல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு பின்புறமா விழும் இப்படி. ஸோ அதே கேஸ் நம்பர் 1ல எடுத்துட்டோம்னா அருணுடைய நிழல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட ரைட்ல விழும், ராஜுவோடைய நிழல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு பின்னாடி விழும். சரிங்களா? பின்னாடிங்கிறதா அது லெஃப்டா வச்சுக்கலாம், ஏன்னா அவர் நார்த்து நோக்கி உட்காந்துருக்காரு இல்லையா. ஸோ இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க கண்டிஷன், ராஜுவின் நிழல் அவனது வலப்பக்கம் விழுகிறது. ஸோ வலப்பக்கம் அப்படின்னும் ரைட்டு. ஸோ இப்போ இந்த ரெண்டு கண்டிஷன்ல ராஜுவோட நிழல் வந்து பாத்தீங்கன்னாக்க எந்த கேஸ்ல ரைட் சைடு இருக்கு? செகண்ட் சார். ஸோ கேஸ் நம்பர் 1ங்களா 2வா? 2. ஸோ 2ல தான் வந்து பாத்தீங்கன்னாக்க விழுது. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இருக்கு, ராஜு நார்த் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி உட்காந்துருக்கும் போது. ராஜு சவுத் சைடை ஃபேஸ் பண்ணி உட்காரும் பொழுதுதான் அவருடைய நிழல் ரைட் ஹேண்ட் சைடு விழுது. சரிங்களா? ஸோ அப்போ எந்த திசையை நோக்கி உட்காந்துருக்காரு? ஸோ தெற்கு திசையை நோக்கி அமர்ந்திருக்காரு. சரிங்களா? புரியுதா? ஓகே சார். ஓகே சார். ஸோ புரியுதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப போட்டு பாருங்க. ஓகே சார், பரவாயில்ல சார், புரியுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின் நம்பர் 24. ஓவிற்கு வடக்கு திசையில் ஏ இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கலாம். ஓவோட வடக்கு திசையில ஏ இருக்காரு. ஏவிற்கு தென்மேற்கு திசையில் பி இருக்கிறார். ஸோ இப்போ ஏ இங்க இருக்காருனாக்க அவருடைய தென்மேற்கு அப்படின்னாக்க எங்க வரும்? ஸோ ஏவோட தென்மேற்கு அப்படின்னாக்க, ஸோ இது தெற்கு இது மேற்கு. ஸோ அவரோட தென்மேற்கு அப்படின்னும் போது இங்க வரும் இல்லைங்களா? அது ஏவிற்கு மேற்கு திசையில் சி இருக்கிறார். ஸோ ஏவோட மேற்கு திசை அப்படின்னும் போது இந்த பாடி. பிக்கு எந்த திசையில் சி இருக்கிறார்? ஸோ இப்போ பியோட எந்த திசையில சி இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ சமமான தூரம் எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பியோட எந்த டைரக்ஷன்ல சி இருக்காரு? மேற்கு சார். பியோட எந்த திசையில சி இருக்கான்னு கேட்குறேன். ஸோ பி இங்க வச்சுக்கோங்க, கிராஃப் வரைங்க. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஸோ பியோட வடக்கு திசையில தான் வடக்கு திசை. ஸோ ஆப்ஷன் ஏ வடக்கு தான் நமக்கு சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 25 பாருங்க. ஒரு மனிதன் தன் வீட்டிலிருந்து வடக்கு திசையை நோக்கி 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து பின்பு இடப்பக்கம் திரும்பி 2 கிலோமீட்டர் தூரம் நடந்தான். பாத்தீங்கன்னாக்க வீட்டுல இருந்து போறாரு, வடக்கு திசையை நோக்கி போறாரு, போயிட்டு 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து பின்பு இடப்பக்கம் திரும்பி 2 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறாரு. சரிங்களா? மீண்டும் அவன் வலப்பக்கம் திரும்பி 1 கிலோமீட்டர் தூரம் நடந்தான். ஓகே. முடிவில் வலப்பக்கம் திரும்பி 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து முடித்தான். ஸோ பார்த்தீங்கன்னாக்க இது ஒரு 2, அதுக்கு அடுத்து ஒரு 3. சரிங்களா? ஸோ டோட்டலா 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து முடிச்சிருக்காரு. எனில் அவன் வீட்டிலிருந்து தற்போது எவ்வளவு தூரத்தில் உள்ளான்? ஸோ புரியுதுங்களா எங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு? உதாரணத்துக்கு இது ஏபிசின்னு வச்சோம்னா நமக்கு ஏசி அப்படிங்கிற பாயிண்ட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தேவை? ஸோ இப்போ இது 3 + 1 4 இந்த டிஸ்டன்ஸ் தேவை. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க இங்க 2 மீட்டர் போயாச்சு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க 3. சரிங்களா? ஸோ அப்ப ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர். ஸோ அப்போ 9 + 16 that is equal to 25. So AC equal to 5. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ 5 கிலோமீட்டர் தான் நமக்கு தேவையான ஆன்சர். சரிங்களா? ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 26. சீதாவின் வீட்டிலிருந்து வடக்கு திசையில் ரேகாவின் வீடு உள்ளது. ஸோ சீதாவோட வீட்டிலிருந்து வடக்கு திசையில் தான் ரேகாவோட வீடு இருக்கு. மேலும் ரேகாவின் வீட்டிற்கு கிழக்கு திசையில் அஜித்தின் வீடு உள்ளது. ஸோ ரேகா எங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய கிழக்கு திசையில அஜித்தோட வீடு இருக்கு. எனில் அஜித் வீட்டிற்கு எந்த திசையில் சீதாவின் வீடு உள்ளது? ஸோ அப்போ அஜித் வீட்டுல இருந்து கிராஃப் வரைங்க.
ஸோ பார்த்தீங்கன்னாக்கா சவுத்து வெஸ்ட். ஸோ எந்த திசை? சவுத் வெஸ்ட், தென்மேற்கு. ஸோ ஆப்ஷன் டி தென்மேற்கு தான் சரியான விடை. சரிங்களா? ஸோ அடுத்து 27. தெற்கு திசையை நோக்கி இருக்கும் ஒரு மனிதன் தனக்கு இடப்பக்கம் 10 மீட்டர் தூரம் நடந்து பின் வலப்பக்கம் திரும்பி 15 மீட்டர் தூரம் நடந்தான். என்ன சொல்றாங்க? தெற்கு திசையை நோக்கி ஒரு மனிதன் இருக்கு அப்படி ஸ்டாட்டிக்கா. சரிங்களா? அப்படி இருக்க ஒரு தனக்கு இடப்பக்கம் 10 மீட்டர் தூரம் நடந்து, ஸோ இடப்பக்கம் அப்படின்னாக்கா என்ன பக்கம்? லெஃப்ட் சைடு திரும்பி 10 மீட்டர் தூரம் நடக்கிறாரு. சரிங்களா? பின் வலப்பக்கம் திரும்பி 15 மீட்டர் தூரம் நடந்தான். பின் அங்கிருந்து இடப்பக்கம் திரும்பி 5 மீட்டர் தூரம் நடந்து, ஸோ அதாவது லெஃப்ட்ல திரும்பி ஒரு 5 மீட்டர் தூரம் நடக்கிறாரு. மீண்டும் இடப்பக்கம் திரும்பி 15 மீட்டர் தூரம் நடந்து முடித்தார். சரிங்களா? இங்க ஒரு 15 மீட்டர். எனில் தற்போது அவர் எந்த திசையை நோக்கி இருப்பார்? ஸோ எந்த டைரக்ஷன் பாயிண்ட் பண்ண மாதிரி? வடக்கு சார். ஸோ வடக்கு திசையை பாயிண்ட் பண்ண மாதிரி. ஸோ ஆப்ஷன் பி வடக்கு. Question number 28. வினை குறிப்பிட்ட ஒரு இடத்திலிருந்து வினை குறிப்பிட்ட ஒரு இடத்திலிருந்து 35 கிலோமீட்டர் தூரம் தெற்கு நோக்கி பயணம் செய்து இடப்பக்கம் திரும்பி 17 கிலோமீட்டர் தூரம் சென்றான். ஸோ ஒரு இடத்துல இருந்து 35 மீட்டர் தூரம் தெற்கு நோக்கி போற அப்படி. ஸோ இங்க இருக்கு அப்படின்னாக்க தெற்கு நோக்கி பயணம் செய்து இடப்பக்கம் திரும்பி 17 மீட்டர் தூரம், ஸோ 17 கிலோமீட்டர் தூரம் போறாரு. பின்னர் இறுதியாக அவன் இடப்பக்கம் திரும்பி 35 கிலோமீட்டர் தூரம் சென்றான். எனில் புறப்பட்ட இடத்திலிருந்து வினை தற்போது எவ்வளவு தூரத்தில் இருக்கிறான்? ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இங்க, என் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்க இருக்கு. ஸோ நடுவில் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கு? 17. ஸோ இங்க டிராவல் பண்ண அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கே இருக்கும். ஸோ 17 கிலோமீட்டர். ஸோ ஆப்ஷன் ஏ 17 கிலோமீட்டர் இது ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு டியூரேஷன்? ஓகே, இந்த 2 கொஸ்டின் இருக்கு கடைசியா. அதை முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. அடுத்தது பிளட் ரிலேஷன் பார்த்துடலாம் இன்னைக்கு. சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 29. சோனியா அமருக்கு வடக்கு திசையிலும் மாலாவிற்கு தெற்கு திசையிலும் நிற்கிறாள். சோனியா அப்படிங்கிறவங்க அமருக்கு வடக்கு திசை. ஸோ அமர் இங்க இருக்காருனாக்க அவருடைய வடக்கு திசையில சோனியா இருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எழுதுறேன். அமருக்கு வடக்கு திசையிலும் மாலாவிற்கு மேற்கு திசையிலும் நிற்கிறாள். ஸோ மாலா இங்க இருக்காங்க அப்படின்னாக்க அப்பதான் அவரு மேற்கு திசையில இருப்பாங்க. எனில் அமருக்கு எந்த திசையில் மாலா நிற்கிறாள்? ஸோ அப்ப அமரோட வடகிழக்கு திசை. சரிங்களா? ஆப்ஷன் சி. ஸோ இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே முடிச்சுக்கலாம். ஸோ 3:24 ஆகுது. 3:25 வச்சுக்கோங்க. 3:35க்கு அகைன் இந்த லாகின் ஐடியில், ஐ மீன் மீட்டிங் ஐடியில் லாகின் பண்ணுங்க. பிளட் ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செஷனில் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சார் டைமிங் 3:30 சார். 3:35க்கு வந்துருக்கும். சரிங்களா? ஸோ 3:35க்கு அகைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே.